மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீர்கள்? டான் தொலைக்காட்சியின் கல்வி டிவியூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் தரம்பத்தின் வர்க்கமூலம் காண்ற சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலையும் நாங்கள் இறுதி வகுப்பில் நிறைவர்க்க எண்களுக்கு எப்படி வர்க்கமூலம் காண்றது அதுகள் சம்பந்தமாக பார்த்து நாங்கள் கடைசியாக அன்னளவாக்க முறை, அதில் எப்படி அன்னளவாக்க முறை மூலம் வர்க்கமூல பெறுமதி, நிறைவர்க்கம் இல்லாத எண்களுக்கு எப்படி வர்க்கமூல பெறுமதி காண்றது பார்த்துனாங்க என்ன. ஓகே, இன்றைக்கு அதுன்ற தொடர்ச்சியாக உதாரணத்தை பார்ப்போம். இறுதி வகுப்பில் ஒரு உதாரணம் செஞ்சு நான் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒருக்கா என்ன செய்யணும், அதை திருப்பி செய்து பார்த்துருக்கணும். இன்றைக்கு ரெண்டாவது உதாரணத்தை பார்ப்போம். சரியா? ஓகே, பாருங்க. இது நாங்கள் இறுதி வகுப்பில் பார்த்தது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது வர்க்கமூலம் 3. இந்த வர்க்கமூலம் 3 என்னது? ஒரு நிறைவர்க்கம் இல்லாத. இதை நாங்கள் எப்படி அன்னளவாக்க முறை மூலம் இது இந்த பெறுமதி காண்றதை பார்ப்போம். ஓகே, அப்போ நீங்கள் முதலாவது ஸ்டெப் என்ன செய்யணும் சொல்லுங்க. முதல்ல என்ன செய்யணும்? இந்த வர்க்கமூலம் 3 எந்த ரெண்டு நிறைவர்க்க எண்களுக்கு இடையில என்று பார்க்கணும். சரியா? அப்போ வர்க்கமூலம் 3 எடுக்க முடியும் பார்க்கணும். அதுக்கு நான் முதல்ல ஒரு விஷயம் தான் இங்கே பாருங்க. எது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்க, வர்க்கமூலம் 3 எடுக்க முடியல வரும். பாருங்க, வர்க்கமூலம் 1க்கும் வர்க்கமூலம் 4க்கும் இடையில தான் இந்த வர்க்கமூலம் 3 வரும். சரியா? 3ன்றது 1க்கும் 4க்கும் இடையில. அப்ப வர்க்கமூலம் 3ன்றது வர்க்கமூலம் 1க்கும் வர்க்கமூலம் 4க்கும் இடையில நிறைவர்க்க என்ன பார்க்கணும். சரியா? அப்ப பாத்தீங்கன்னா வர்க்கமூலம் 3ன்றது வர்க்கமூலம் 1க்கும் வர்க்கமூலம் 4க்கும் இடையில. இந்த போர்டில் எழுதி இருக்கேன்னா. சரியா? அடுத்த ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்வீங்க? வித்தியாசம் காணுவீங்க. எதுக்கும் வித்தியாசம் காண்றது? வர்க்கமூலம் 3க்கும் வர்க்கமூலம் 1க்கும் வித்தியாசம் காணுவீங்க. பிறகு வர்க்கமூலம் 4க்கும் இந்த 1க்கும் இடையில வித்தியாசம் காணுவீங்க. சரியா? 3ல் 1 போனா 2, 4ல் 1 போனா 3. சரியா? வர்க்கமூலம் 1 பெறுமதி 1, வர்க்கமூலம் 4 பெறுமதி 2. அப்ப என்ன செய்யணும்? கலப்பு பின்னமா எழுதணும். எப்படி கலப்பு பின்னமா எழுதுறது? 1 இதன் கீழ் இது என்ன 2ன் கீழ் 3. அப்புறம் என்ன செய்வீங்க? 2 3ஆல வகுப்பீங்க. சரியா? 3ஆல வகுத்தா 0.20க்கு 6 18. சரி, 3 18 உங்களுக்கு ஒரு தசம் காணும். அப்ப 1ஓட என்ன செய்யணும்? இந்த 0.6 கூட்டணும். இந்த முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தோட இதுகிட்ட பிரிச்சு 2 3 பிரிச்சு வாரபடியே கூட்டும். அப்ப 1 0.6 கூட்டினா 1.6. விளங்குதா? ஓகே, அடுத்தது என்ன செய்யணும்? 1.6ங்களுக்கு வந்துட்டேனே. அப்ப 1.6க்கு கிட்ட இங்கே வரப்போகுது. 1.6 அல்லது 1.5 1.7 அல்லது 1.8 இதுக்கெல்லாம் இங்கே வரப்போகுது. அதைத்தான் நாங்கள் இப்படி கண்டுபிடிக்கிறோம். இந்த மெதட் அன்னளவாக்க மெதட்ன்றது இதுதான். சரியா? இந்த கிட்ட பெறுமதியை கண்டுபிடிக்கிறோம். இனி நாங்கள் என்ன செய்யணும்? பெருக்கி பார்த்து புடைய போட்டா சரி. சரியா? ஓகே, பாருங்க என்ன செய்யணும்? 1.6 1.6ஆல பெருக்குவீங்க. பெருக்கினா 2.25 இந்த 2.56ன்றது 3ஐ விட குறையவோ கூட ஒன்று பாருங்க. குறைவா இருக்கு. என்ன? 2.56 3ஐ விட குறைவு. அப்ப 1.6 விட குறைஞ்ச பெறுமதியை நீ எடுக்கல. அது ஏன்? 1.6 3ஐ விட குறைஞ்சிச்சு. இந்த 3ஐ விட குறைஞ்சிச்சு. அப்ப 1.5 3ஐ விட குறைவாத்தான் இருக்கும். 1.4 3ஐ விட குறைவாத்தான் இருக்கும். அப்ப இனி என்ன செய்யணும்? 1.6 விட கூடின பெறுமதி எடுத்து பார்ப்பீங்க. 1.6க்கு அடுத்த பெறுமதி 1.7. ஓகே, அப்ப பாருங்க 1.7 1.4 பெருக்குங்கோ. பெருக்கினீங்கன்னா 2.89. இதுவும் என்னது? 3ஐ விட குறைவு. அப்ப 3ஐ விட குறைஞ்சிட்டு அப்ப இனி என்ன செய்யணும்?
1.8 எடுப்பீங்க. சரியா? 1.8 பெருக்கினீங்கன்னா 3.24 விளங்குதா? அப்ப இந்த 3.24ன்றது 3 விட கூட, 3 விட இதுல இருக்க 3 பெருமதி வர்க்கமூலம் 3 பெருமதி காட்டுறோம். அப்ப 3 விட கூடிட்டு அப்ப என்ன செய்யணும்? அடுத்த 1.9 எடுப்பீங்களா? 1.9 எடுக்கக்கூடாது. சரியா? 1.9 எடுக்கக்கூடாது. அப்ப 1.8 பெருக்கினா 3.24. ஓகே, இனி என்ன செய்யணும்? அப்ப இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் பெறப்போகுது. ஏன்? 3க்கு கிட்டவா இருக்கிறபடியே பார்க்கும். 3க்கு கிட்டவா இருக்கிறபடின்றது 2.89 3.24. சரியா? இனி என்ன செய்வீங்க? கழிச்சு பார்ப்பீங்க. 3ல இருந்து 2.89 கழிச்சிங்கன்னா 0.11. சரியா? 3ல இருந்து 2.89 கழிச்சிங்கன்னா 0.81. நான் 0.81 என்னது குறைவா இருக்கு, அதனால நான் 0 போட்டிருக்கேன். சரியா? அதே மாதிரி 3ல இருந்து 3.24 கழிச்சு பாருங்க. அப்படி 3.24 இருந்து 3 கழிச்சிங்கன்னா 0.24 என்னது கூடவே இருக்கு. 0.24 கூடவே இருக்கு. அப்ப கூடவே இருந்தால் நான் பிளஸ் ரெண்டும், குறைவா இருக்கிறத நான் மைனஸ் ரெண்டும் உங்களுக்கு விளங்குறதுக்கு அனுப்பிடுறேன். இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாமுக்கு செய்ய வழி இருந்தால் சரி, இதெல்லாம் போட தேவை. சரி, உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக நான் சக வண்டு போட்டிருக்கேன். குறைவா இருக்கிறத சயவண்டும், கூடவா இருந்தால் சகவண்டுன்னு சொல்றேன். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 0.11 0.24 சின்ன பெருமானம் மட்டும் பாருங்க. எது சின்ன பெருமானம்? 0.11 அதுன்ற பெருக்கத்தை எழுதும். அதாவது 1.7 1.7 பெருக்கித்தானே 2.9 வந்தது. ஆகவே வர்க்கமூலம் 3 பெருமதி 1.7. வர்க்கமூலம் 3 பெருமதி 1.7. விளங்குதா? விளங்குதா பிள்ளைகளே? இது இலகுவான மெத்தட். சரியா? அடுத்த வினா பாருங்க. அடுத்த வினா வர்க்கமூலம் 5. சரியா? அப்ப வர்க்கமூலம் 5 என்ன செய்யணும்? எதுக்கும் இடையில பாருங்க. எந்த ரெண்டு நிறைவர்க்க எண்களுக்கு இடையில பாருங்க. ஓகே. அப்ப வர்க்கமூலம் 5 எதுக்கும் இடையில இந்த பாருங்க. பாத்தீங்களா தெரியும் என்ன? வர்க்கமூலம் 5 எதுக்கும் இடையில சொல்லுங்க பிள்ளைகளே. பாருங்க, வர்க்கமூலம் 5ன்றது வர்க்கமூலம் 4க்கும் வர்க்கமூலம் 9க்கும் இடையில. ஏன்? 4க்கும் 9க்கும் இடையில தான் 5 இருக்கு. அப்ப எந்த ரெண்டு நிறைவர்க்க எண்களுக்கு இடையில பார்த்தா வர்க்கமூலம் 4க்கும் வர்க்கமூலம் 9க்கும் இடையில தான் வர்க்கமூலம் 5 இருக்கு. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இப்ப பாருங்க, வர்க்கமூலம் 5ன்றது வர்க்கமூலம் 4க்கும் வர்க்கமூலம் 9க்கும் இடையில. அதான் சமநிலை குறியீடு போட்டிருக்கு. சமநிலை குறியீடு என்னன்னு தெரியும் தானே? வாய் மூடி இருக்கிற பக்கம் சின்ன பெருமானம், வாய் திறந்திருக்கிற பக்கம் பெரிய பெருமானம் போடுறோம். சரியா? சமநிலை குறியீடு இப்படி என்றா இங்காலி பக்கம் சின்ன பெருமானம், இங்காலி பக்கம் பெரிய பெருமானம். வாய் திறந்திருக்கிற பக்கம் பெரிய பெருமானம், வாய் மூடி இருக்கிற பக்கம் சின்ன பெருமானம் போடுறோம். சரியா? ஓகே. இப்ப பாருங்க, இப்ப சரியா உங்களுக்கு வர்க்கமூலம் 5ன்றது வர்க்கமூலம் 4க்கும் வர்க்கமூலம் 9க்கும் இடையில. வர்க்கமூலம் 4 பெருமதி தெரியும் உங்களுக்கு 10. ஏன்? 10 வர்க்கம் 4. வர்க்கமூலம் 9 பெருமதி தெரியும் 3. ஏன்? வர்க்கமூலம் 9ன்றது 3 வர்க்கம். அதாவது வர்க்கத்தின் நேர்மாறு தான் வர்க்கமூலம். ஏற்கனவே பார்த்துட்டோம், போன கிளாஸ் பார்த்துறாங்க. ஓகே ஓகே. இப்ப பாருங்க, இனி இதுக்கும் வித்தியாசமா அளவு 5ல் 4 போனா 1, 9ல் 4 போனா 5. ஓகே. இனி என்ன செய்யணும்? கலப்பு பின்னமா எழுதணும். பாருங்க, இப்படி வந்து 10 1 கீழ் 5 இதன் கீழ் 1 கீழ் 5. விளங்குதா? விளங்குதா பிள்ளைகளே? ஓகே. இனி என்ன செய்யணும்? வகுப்பீங்க. 1 5 வகுப்பீங்க. தெரியும் 0.10க்கு எத்தனை முறை? 2 முறை. சரியா? ஓகே. விளங்குதா? அப்ப என்னது
டெண்டோட இந்த ஒண்டிங்கள் அஞ்ச வகுத்த பெருமானத்தை கூட்டணும். 0.2 கூட்டினால் 2.2. சரியா? இனி என்ன செய்வீங்க? 10% பெருக்குங்கோ. பெருக்கி நீங்க வேண்டா 4.84. உங்களுக்கு தெரியும் 4.84 5 விட. சரியா? 5 விட என்னது குறைவா இருக்கு. அப்ப 10% பெருக்க 4.84 5 விட குறைவு. அப்ப இனி 10% எடுத்து பெருக்கலாமோ? இல்லையே, அதுவும் 5 விட குறைவாத்தான் இருக்கும். 10% 5 விட குறைவு, 10% என்ன செய்யும்? இன்னும் அதை விட குறைவா இருக்கு. இப்ப அடுத்த பெறுமதியை பெருக்குங்கோ. 10.3 பெருக்குங்க. சரியா? 10.3 பெருக்கினா எவ்வளவு? 5.29. இந்த பெருக்கி போட்டிருக்கேன், நீங்களும் ஒருக்கா பெருக்கி பார்க்கணும். உடனே டக்குன்னு பெருக்கி பார்த்தீங்கன்னா சரி. சரியா? பெருக்கி நீங்க 5.29. இனி என்ன செய்யணும்? 5 இருந்து கழியுங்க. 5 பாருங்க, கழிச்சு காட்டுறேன். 5.00 இருந்து 4.84 கழியுங்க. சரியா? 10 4 போனா 6, 9 8 போனா 1, 0. சரியா? கழிக்கிறோம். சரியா? 0.16 என்னது குறைவா இருக்கு, அதனால நான் 0 போடுறேன். விளங்குதா? 5 விட 0.16 குறைவா இருக்கு. அடுத்த பாருங்க, 5.29 இருந்து 5 கழிச்சிங்கன்னா 0.29 கூடவே இருக்கு. ஏன்னா 0.29 கூடவே இருக்கு, அதனால பிளஸ் போடுறோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்டா பாருங்க, 0.16 0.29 சின்ன பெறுமதி என்று பார்க்கணும். ஓகே, எது சின்ன பெறுமதி? 0.16. என்ன அது தெரியும் தானே? எது சின்ன பெருசு பார்க்க தெரியும் தானே? இலக்கத்துல 0.16 குறைவா இருக்கு, அதுதான் சின்ன பெறுமதி. ஓகே, அப்ப அதுக்குரிய பெருமானம் எவ்வளவு? 10.10. ஆகவே வர்க்கமூலம் 5 பெறுமதி 10.2. விளங்குதா? வர்க்கமூலம் 5 பெறுமதி 2.2. ஓகே, 10.2. விளங்குதா? அடுத்த வினாக்கு போவோமா? விளங்குதா? நீங்களும் ஒருக்கா செய்து பார்க்கணும் உடனே. சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த வினா வர்க்கமூலம் 8. சரியா? வர்க்கமூலம் 8 அண்ணளவாக்க முறை. சரியா? இப்ப அண்ணளவாக்க முறையில காண்றண்டா முதலாவது என்ன செய்யணும்? வர்க்கமூலம் 8 எந்த 2 நிறைவர்க்க எண்களுக்கு இடையில என்று பாருங்க. எந்த 2 நிறைவர்க்க எண்களுக்கு இடையில. அப்ப அதுக்கு தான் நான் உங்களுக்கு முதல்ல தந்தனான். பாருங்க, வர்க்கமூலம் 8ன்றது எதுக்கும் இடையில பார்க்கறது. எதுக்கும் இடையில பாருங்க, வர்க்கமூலம் 4க்கும் வர்க்கமூலம் 9க்கும் இடையில. சரியா? வர்க்கமூலம் 4 ஒரு நிறைவர்க்க எண், வர்க்கமூலம் 9 இன்னொரு நிறைவர்க்க எண். அது ரெண்டுக்கும் இடையில தான் என்ன இருக்கும்? வர்க்கமூலம் 8. சரி, எந்த 2 நிறைவர்க்க எண்களுக்கு இடையில. விளங்குதா? ஓகே, இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க, வர்க்கமூலம் 8 வர்க்கமூலம் 4க்கும் வர்க்கமூலம் 9க்கும் இடையில. சரியா? ஓகே, இனி என்ன செய்யணும்? வர்க்கமூலம் 4 பெறுமதி 2. ஏன்? 2 வர்க்கம் 4. வர்க்கமூலம் 9 பெறுமதி 3. ஏன்? 3 வர்க்கம் 9. இனி என்ன செய்யணும்? வித்தியாசத்தை பார்க்கணும். 8ல் 4 போனா 4, 9ல் 4 போனா 5. இனி கலப்பு பின்னம் மாதிரி எழுதணும். அப்படி 10 4/5. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன? 4 5 வகுப்பீங்கள். வகுக்கும் போது 0.4 அடங்காது 0. 40க்கு 8 40 கழிச்சா 0. ஓகே, அப்ப என்ன செய்யணும்? இந்த 2 கூட்டணும். இந்த 0.8 கூட்டினா எவ்வளவு? 10.8. அப்ப இதுக்கு கிட்ட எங்கேயோ கூட வேற போகுது, அது விளங்கணும் உங்களுக்கு. அதைத்தான் இந்த கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்க, 10.8 2 பெருக்கிறோம். பெருக்கினா 7.84. உடனே நீங்க நேரடியாக 2 போடக்கூடாது. சரியா? பெருக்கி பார்க்கணும். 8 விட குறைவா கூடவான்னு முதல் பார்க்கணும். 8 விட குறைவேன். 7.84 8 விட சின்ன பெருமானம்.
ஓகே, 8 விட குறைவா இருக்கு. அப்ப நீங்கள் 7 குறைவா இருக்குன்னா 7 எடுக்கலாமோ? இல்லை, அதுவும் குறைவா இருக்கும். 7 பெருக்கினீங்களா அதுவும் இன்னும் 8 விட குறைவா இருக்கு. அதாவது 7 விடையே குறைவா இருக்கு. விளங்குதா? அப்ப நீ என்ன எடுக்கணும்? 10 விட கூட்டின வருமானம் 10.9 எடுப்பீங்க. அடுத்த கூட்டினது 2.9. சரிதானே? அப்ப 2.9 2.9 பெருக்குங்க. என்ன விட சொல்லுங்க பாப்போம். பெருக்கினாங்கள். ஓகே, பாருங்க 8.41. இப்ப 2.9 2.9 பெருக்க வார விட 8.41. இது என்னது? எங்கட 8 விட கூடிட்டு. அப்ப ஆகவே அடுத்ததான் நாங்கள் 3 எடுத்து பெருக்க தேவையில்லை. ஏற்கனவே இது 8 விட கூடிட்டு. ஓகே, அப்ப இனி என்ன செய்வீங்க? 8ல இருந்து 7.8 கழிக்கும். 8.00 இருந்து 7.8 கழிச்சிங்களா எவ்வளவு? 10 10 6 9 8 போனா 1 0.16 என்னது? குறைவா இருக்கு. விளங்குதா? இப்போ 0.16 குறைவா இருக்கு. அதனால சைலண்ட் போட்டிருக்கு. ஏன் சக போடுறீங்கன்னு கேட்கும். விளங்கணும். சரியா? சயன்றது 8 விட குறைவுன்றதை நான் காட்டுறேன். இவ்வளவு குறைவா இருக்கு. விளங்குதா? அடுத்தது பாத்தீங்கன்னா 8.41 8 கழிச்சிங்களா 0.41 கூடவே இருக்கு. அதான் சக வந்து போடுறோம். விளங்குதா? ஓகே, இப்ப பார்க்கணும் 0.16 0.41 சின்ன பெருமை. அதாவது 8க்கு கிட்டவே இருக்கிற பெருமதியை பார்க்கணும். அதான் நாங்கள் அப்படி கழிச்சு பார்க்கணும். சரியா? அப்ப 0.61 சின்ன பெருமதி. ஏன்னா 0.41 விட 0.61 சின்ன பெருமதி. 0.16 சின்ன பெருமதி. ஓகே, அப்ப அது இந்த விட என்னது? 10.8. ஆகவே வர்க்கமூலம் 8 பெருமானம் 10.8. விளங்குதா? வர்க்கமூலம் 8 பெருமதி 8 பெருமதி 10. விளங்குதா? விளங்கிட்டா இந்த வினா? நீங்க ஏதும் சந்தேகம் இருந்தா அதுல இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, அதில் எதுவும் கதைக்கலாம். சரியா? அடுத்தது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம் 19. ஓகே, வர்க்கமூலம் 19 அன்னளவாக்க முறை மூலம் செய்கிறது எப்படி? முதல் எதுக்கும் எதுக்க முடியல பார்க்கணும். வர்க்கமூலம் 19 எந்த 2 நிறைவர்க்க எண்களுக்கு இடையில பாருங்க. ஓகே, அப்ப வர்க்கமூலம் 19 எதுக்கும் எதுக்க முடியல பாருங்க. எப்படி? நான் முதல் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். பாருங்க, வர்க்கமூலம் 19 எதுக்கும் எதுக்க முடியல வரும். சொல்லுங்க. வர்க்கமூலம் 19 இதுக்கும் எதுக்கும் இடையில வரும். பாருங்க, இந்த வர்க்கமூலம் 16க்கும் வர்க்கமூலம் 25க்கும் இடையில தான் வர்க்கமூலம் 19 வரும். விளங்குதா? ஓகே, அப்ப பாருங்க, வர்க்கமூலம் 19 வர்க்கமூலம் 16க்கும் வர்க்கமூலம் 25க்கும் இடையில. சரியா? அப்ப இனி என்ன செய்யணும்? வர்க்கமூலம் 16 பெருமதி உங்களுக்கு தெரியும் 4. ஏன் 4 வர்க்கம் 16, வர்க்கத்தின் நேர்மாறு வர்க்கமூலம். ஸோ வர்க்கமூலம் 16 பெருமதி 4. அதே மாதிரி வர்க்கமூலம் 25 பெருமதி எவ்வளவு? 5. அடுத்து என்ன செய்யணும்? இதுக்கும் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. 19ல் 16 போனா 3, 25ல் 16 போனா எவ்வளவு? 9. சரியா? ஓகே, இனி எப்படி கலப்பை பின்ன மாதிரி எழுதுவோம். என்ன இதுல இருக்கிறது? இந்த 4 3 9. சரியா? வேற வேற மெத்தட்களும் இருக்குது. இலகுவான மெத்தட்ல சொல்லித்தரோம் உங்களுக்கு. சரியா? இப்படி செஞ்சீங்களா நீங்க புலப்படாம வடிவா செய்யலாம். சரியா? உங்களுக்கு கட்டாயம் பார்ட் 1ல 2 மார்க்ஸுக்கு வரும். பாருங்க, என்ன செய்யணும்? 3 3.
ஓகே சுருக்கினா அப்போ பாருங்க 1 3ஆல் பிரிக்கிறீங்க 0.3 0.3 போகும் உங்களுக்கு ஒரு தசமானம் காணும். அப்போ இந்த 4ஓட என்ன செய்யணும், இதுக்கு முன்னுக்கு இருக்கிற 4ஓட இந்த தசம் 3 கூட்டினீங்கன்னா எவ்வளவு 4.3. ஓகே அப்போ பாருங்க 4.3 பெருக்குங்கோ 19 விட குறைவா கூடவாண்டு பாருங்க. பெருக்கினா எவ்வளவு 18.49. சரியா 18.49 19 விட குறைவா இருக்கு. சரியா அப்ப 4.3 பெருக்க 19 விட குறைஞ்ச பெருமானம் பெறுது 18.49. அப்ப நாங்கள் இனி 4.2 எடுப்போமா 4.4 எடுத்து பெருக்குவோமா சொல்லுங்க. 4.2 எடுக்க கூடாது, ஏன் அது இன்னும் குறைவா இருக்கும் 18 விட 19 விட. ஓகே அப்ப அடுத்த பெருமானம் எவ்வளவு 4.4. அப்ப 4.4 பெருக்கும் பாருங்க 4.4 பெருக்கினா 19.36. சரியா 19.36ன்றது 19 விட கூடு. அப்ப நீங்க இனி 4 சமஞ்ச பெருக்க தேவையா, பெருக்கணுமா, பெருக்க தேவையில்லை. ஏன் 4.4 பெருக்க 19.36 19 விட கூடிட்டு. எங்களோட கேள்வி வர்க்கமூலம் 19. 19 விட என்னது கூடவே இருக்கு. அப்ப நாங்கள் இனி 4 சமஞ்ச பெருக்க தேவையில்லை. அப்ப இந்த 2ல ஏதோ ஒன்று தான் விடையா வரப்போகுது உங்களுக்கு விளங்குது. சரியா அப்ப இனி என்ன செய்யணும் 19.00 இருந்து 18.49 கழிப்பீங்கள். கழிச்சா 0.51 என்னது குறைவா இருக்கு 19 விட குறைவா இருக்கு. 19.36 இருந்து 19 கழிச்சிங்கன்னா 0.36 என்னது கூடவா இருக்கு. அதான் பிளஸ் மைனஸ் என்று போட்டு குறைவா இருக்கிறது மைனஸ், கூடவா இருக்கிறது பிளஸ். ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இதுல எது சின்ன பெருமானம் 0.36. ஓகே அப்ப அது இந்த பெருமானம் எவ்வளவு 4.4. ஆகவே வர்க்கமூலம் 19 என்ற பெருமானம் 4.4. விளங்குதா பிள்ளைகளே? ஓகே வர்க்கமூலம் 19 பெருமானம் பெருமதி எவ்வளவு 4.4. விளங்குதா? இலகுவான மெத்தட், இலகுவாக செய்யலாம். நீங்க செய்யறதெல்லாம் இருக்கு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், நான் செய்யறத பார்த்து கொண்டு இருக்காம நீங்களும் ஒரு கோப்பி எடுத்து டக் டக்குன்னு செய்து கொண்டு இருக்கும். விளங்குதா? ஓகே விளங்காட்டி இந்த நம்பர் கொடுத்துருக்கு, அந்த நம்பர்ல கதைக்கலாம். ஓகே பாருங்க வர்க்கமூலம் 30. வர்க்கமூலம் 30 என்ற பெருமதி எதுக்கும் எதுக்கும் இடையில எந்த 2 நிறைவர்க்க எண்களுக்கு இடையில பார்ப்பீங்க. பாருங்க வர்க்கமூலம் 25க்கும் வர்க்கமூலம் 36க்கும் இடையில என்ன வர்க்கமூலம் 30ன்றது வர்க்கமூலம் 25க்கும் வர்க்கமூலம் 36க்கும் இடையில பாருங்க. ஓகே வர்க்கமூலம் 25க்கும் வர்க்கமூலம் 36க்கும் இடையில. சரியா இப்போ பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்கேன் வர்க்கமூலம் 30 வர்க்கமூலம் 25க்கும் வர்க்கமூலம் 36க்கும் இடையில. சரியா உங்களுக்கு தெரியும் வர்க்கமூலம் 25 பெருமதி 5, வர்க்கமூலம் 36 பெருமதி 6. சரியா ஓகே இனி என்ன செய்யணும், இதுல இருந்து கழிப்பீங்கள். 30ல 25 போன 5, 36ல 25 போன எவ்வளவு 11. ஓகே இனி என்னது கலப்பு பின்னம் எழுதுவீங்கள் 5 5 11. சரியா இனி 5 11ஆல பிரிப்பீங்க. 5 11ஆல பிரிச்சா எவ்வளவு பாருங்க 5 5 11ஆல பிரிச்சா 0.4. 0.4 கூட்டினீங்கடா 5.4. ஓகே 0.4 5 போகும் எங்களுக்கு ஒரு தசமானம் காணும். ஓகே இப்போ பாருங்க 5.4 5.4 பெருக்குவீங்கள். பெருக்கினீங்களா 29.16. சரியா 29.16ன்றது 30 விட
குறைவு. ஆகவே நீங்கள் இனி 5.4 5.5 எடுத்து பெருக்கணுமா 5.3 எடுத்து பெருக்கணுமா 5.5 என்ன ஏன் 5.3 எடுத்து பெருக்கினீங்களா இந்த 29.16 விடவே குறைவாத்தான் பெறப்போகுது. அப்ப நீங்க என்னத்தை பெருக்கணும் 5.5. ஆகவே 5.5 5.5 பெருக்கினீங்கன்னா 30.25. ஓகே, இனி என்ன செய்யணும் 30ல இருந்து கழிச்சு பார்க்கணும். ஒன்றை 30ல இருந்து 29.16 கழிச்சிங்கன்னா 0.84 கழிச்சு பாருங்க. நான் கழிச்சு நான் அப்படியே போட்டிருக்கோம். சரியா, அடுத்தது 30ல இருந்து 30.25ல இருந்து 30 கழிச்சிங்கண்டா 0.25 கூடவே இருக்கு. சரியா, 0.25 கூடவே இருக்கு. அப்ப நீங்க பார்க்கணும் இதுல எது சின்ன பெறுமதி என்று 0.84 0.25 சின்ன பெறுமதி என்று பாருங்க. எது சின்ன பெறுமதி 0.25 தெரியும். 0.25 குறைவு கூடவே இருக்கு. அப்ப இந்த 0.25 சின்ன பெறுமதி என்றா அதுக்குரிய பெருமானமும் எவ்வளவு 5.5. ஓகே, 5.5 தான் வர்க்கமூலம் 30 பெறுமதி. சரியா, வர்க்கமூலம் 30 பெறுமதி வர்க்கமூலம் 30 பெறுமதி 5.5. விளங்குதா மாணவர்களே? செய்தீங்களா? செய்து பாருங்க. ஒருத்தரும் செய்து பார்க்கணும். நீங்களா செய்யறதான் அதில் இருக்கிற சந்தேகங்கள் வேற டவுட்டுகள் எல்லாம் உங்களுக்கு வரும். சரியா, பாருங்க. அடுத்த வினா பாருங்க. ஓகே, பாத்தீங்களா வர்க்கமூலம் 118. சரியா, வர்க்கமூலம் 118 எதுக்கும் எடுக்க முடியல பாருங்க. எந்த 2 நிறைவர்க்க எண்களுக்கு கிடையாது. சரியா, இப்ப வர்க்கமூலம் 118ன்றது வர்க்கமூலம் 100க்கும் வர்க்கமூலம் 121க்கும் முடியல. சரியா, எதுக்கும் எடுக்க முடியலன்னு பாக்குறானே அதுக்கு முதல் தந்து நான் முன்னுக்கு அதை பாருங்க. சரியா, வர்க்கமூலம் 100 பெறுமதி 10. வர்க்கமூலம் 121 பெறுமதி 11. என்ன? ஓகே, வர்க்கமூலம் 118 அதாவது 118ல இருந்து 100 கழிச்சிங்களா 18. 121ல இருந்து 100 கழிச்சிங்களா 21. ஆகவே கலப்பு பின்னம் எழுதுவீங்கள் 10 18/21. இந்த 18ஐயும் 21ஐயும் சுருக்கலாம். என்ன 3ஆல சுருக்கலாம். 3 18 3 21. சரியா, 3 21. அப்ப இனி என்ன செய்வீங்கள் 10ஓட கூட்டுவீங்கள். 6 7ஆல பிரிச்சா எவ்வளவு 0.8. அப்ப கூட்டினீங்களா 10.8. இனி என்ன செய்வீங்கள் 10.8 பெருக்கி அதுகின்ற பெறுமதியை பாருங்க 116.64. அடுத்தது 10.9 பார்க்கணும். என்ன ஏன் 10.8 பெருக்கி 118 விட குறைவா வரும். அடுத்தது எதை பெருக்கணும் 10.9 10.9 பெருக்கணும். 9 பெறணும். 10.9 10.9 பெருக்கினால் 118.81. அப்ப இது 1.36 குறைவா இருக்கு. இது 0.81 கூடவா இருக்கு. அப்ப இதுல இது சின்ன பெறுமதி 1.36. அப்ப இது இந்த விட எவ்வளவு 10.8. ஆகவே வர்க்கமூலம் 118 பெறுமதி எவ்வளவு 10.8. விளங்கிட்டா? ஓகே, இந்த கணக்கு உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் மேலதிக நிறைய வினாக்கள் இருக்கு. அது சம்பந்தமா நாங்கள் இன்னும் வேற அடுத்தடுத்த காணொலியில பார்ப்போம். எனக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த பயிற்சி 2 சமண்டு உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கிற இந்த பயிற்சி 2 சமண்டை நீங்கள் நான் இவ்வளவு நேரம் படிச்சதை வச்சுக்கொண்டு நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கான்னு பாருங்க. செஞ்சு நீங்க விடைய எடுத்து வச்சிருங்க. நான் அடுத்த வகுப்பு அல்லது இன்னொரு காணொலியில நான் இதை விளங்கப்படுத்துவேன். சரியா, நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.